வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கோர விபத்தில் சிக்கிய சீரியல் நடிகை. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை முதலா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை புகைப்படத்தை கண்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க. சின்னத்திரை சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் சில பேர் தான் தங்களுடைய வட்டார மொழிகளில் பேசுறாங்க. அந்த வகையில கிராம பின்னணி கொண்ட கலைஞர்கள் சில பேர் சீரியல்ல நடிக்கிறாங்க. அந்த வரிசையில வட்டார மொழி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் கம்பம் மீனா. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கஸ்தூரி அத்தாச்சியாகவும், பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி அக்காவாகவும் நடித்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலமாகியிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக மீனா அவங்க இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் கம்பம் மீனா. உண்மையிலே இவங்க மிகவும் துணிச்சலான பெண் தான். இவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி கேட்டால் பல பெண்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த அளவிற்கு தன் வாழ்க்கையில் போராடி இருக்காங்க. சின்ன கிராமத்திலிருந்து வந்து இவங்க தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் உருவாக்கியிருக்காங்க. வட்டார மொழி பேச்சு இவருடைய வெற்றிக்கு காரணம் என்றே சொல்லலாம். கம்பம் மீனாவின் நிஜ பெயர் நாச்சிமுத்து. இவர் முதலாக தெற்கத்தி பொண்ணு என்ற சீரியல் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. இவருடைய சினிமா பயணத்தை தொடங்கி வைத்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. இவரை கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேல் கம்பம் மீனா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவரை பற்றி பலருக்குமே பெரியதாக தெரியாது. விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் கஸ்தூரி அத்தாச்சி கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தாங்க. தற்போது இவர் விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, தேன்மொழி BA என பல சீரியல் பிஸியாக நடிச்சு வந்தாங்க. மேலும் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. வாழ்க்கை என்பது என்ன என்று தெரிவதற்கு முன்பே இவருக்கு 2 குழந்தைகள் பிறந்து விட்டது. கணவருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக LIC ஏஜென்டாக மாறினாங்க. இளமையிலே தனது கடின உழைப்பால் உழைக்க ஆரம்பித்தாங்க. 2021ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா தெற்குத்தி பொண்ணு சீரியல் தேனி மாவட்டத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் போது கிராமத்து பெண் கதாபாத்திரத்தின் நடிகை மீனாக நடிக்க தேர்வானாங்க. அங்கிருந்துதான் அவருடைய மொத்த வாழ்க்கையுமே மாறியது. சமீபத்தில் தான் இவருடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. சின்ன கிராமத்திலிருந்து வந்து இன்று சின்னத்திரை, வெள்ளித்திரை என இரண்டிலுமே தன்னுடைய உழைப்பால் பயங்கரமாக கலக்கி கொண்டிருக்காங்க கம்பம் மீனா அவங்க. சமீபத்தில் நடைபெற்ற விஜய் அவார்ட்ஸ் விழாவில் கூட இவருக்கு விருது கூட வழங்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இவரது மகன் திருமணம் நடைபெற்றது. கம்பம் மீனா செல்லமுத்து நேற்று விபத்தில் சிக்கியிருந்தாங்க. படுகாயமடைந்த அவங்களுக்கு கை முறிந்து விட்டு கட்டுடன் இருக்கும் ஸ்டில்களை வெளியிட்டு இருக்காங்க. போட்டோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பதிவிட்டு அவருக்கு நேற்று இரவு 8:30 மணி அளவிற்கு தலைக்கு வந்த தலைப்பாவோட போய்விட்டது. இப்படித்தான் மனதை தேற்றிக் கொண்டேன், எல்லாம் அவன் செயல் என்று சோசியல் மீடியா பக்கத்துல அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.